அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர், அருப்புக்கோட்டை. 9/6/2024 இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் அதை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு முதன்மையாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் பயன்படும் வகையில் ஷேர் பண்ணி உதவுங்க. நம்ம அந்த இடஒதுக்கீடு பார்க்குற முன்னாடி அது சம்மந்தப்பட்ட அரசாணை இருக்குது. நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர் அப்படின்னு கேபிட்டல் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் கொடுத்துக்கோங்க. வாங்க கட் ஆஃப் பார்க்குற முன்னாடி இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் இருக்குது பார்த்துக்கலாம். இதோட ஜென்ரல் கோட்டா வரும், பொதுப்பிரிவு. அவங்களுக்கு எதுவுமே என்ன ஒன்று தேவை, அதிகமாக மதிப்பெண் மட்டும் எடுத்திருந்தால் அவங்க என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு எந்த இடஒதுக்கீடும் தேவை இருக்காது, ஜென்ரலே வந்துடுவாங்க. ஒரு 100க்கு 31% ஜென்ரலில் போயிடும். பேலன்ஸ் இருக்குது 69%. அந்த 69% என்னது, ஜாதி வாரியான இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். பிசி அப்படின்னா 26.5%, பிசிஎம் 3.5%, எம்பிசி டிஎன்சி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20% இடஒதுக்கீடு இருக்குது. எஸ்சி கேட்டகரி வந்தாங்கன்னா 15%, எஸ்சிஏ 3.0% தந்திருக்காங்க. அடுத்து எஸ்டி அப்படின்னா பழங்குடியினர், அவங்களுக்கு 1% இடஒதுக்கீடு இருக்குது. இது போக உள் இடஒதுக்கீடு அந்தந்த கேட்டகரியில் இருப்பாங்க, அந்தந்த ஜாதிக்கான இடஒதுக்கீடு அதுக்குள்ளே என்னது ஒரு சில பேருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அவங்க ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10%. கண்டிப்பாக ஆதரவற்ற விதவை சான்றிதழ் இருந்தால் 10%. அதே சமயம் முன்னாள் இராணுவத்தினர், எக்ஸ் ஆர்மி, அவங்களுக்கு ஒரு 5%. மாற்றுத்திறனாளி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4% இடஒதுக்கீடு இருக்குது. இந்த இடஒதுக்கீடை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா என்ன நினைக்கோங்க, இல்லை ஒரு 44 பக்கம் இருக்குது, அது போட்டிருக்கேன், என்னென்னு நினைக்கலாம், அதை போய் பார்த்துக்கோங்க. இது போக பெண்களுக்கு தனியாக, பெண்கள்னாலே ஒரு 30% இடஒதுக்கீடு இருக்கும். பிஎஸ்டிஎம் தமிழ் வழி சான்றிதழ் அதுக்கு ஒரு 20% இருக்குது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பெரிய ரோல் பண்ணாது. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் 0.5 இல்லை 1 மார்க் என்ன பண்ணலாம், மாறுதல் ஏற்படலாம். ஏன்னா பெரும்பாலும் 98% 10th வரைக்கும் தமிழ் போட்டி அதிகமாக இருக்கும். எது இதாவது வாங்க நம்ம நேரடியாக இப்போ சமீபத்தில் எல்லாம் ஃபோன் பண்ணிலாம் கேட்டுருந்தாங்க, கட் ஆஃப் போடுங்க அப்படின்னு. நம்ம கட் ஆஃப் எதை வச்சு போடுறோம் அப்படின்னா வினாத்தாளுடைய தரம் அதை பர்சனில் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து காலி பணி எண்ணிக்கை எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அதை வச்சு தான் நான் பண்ண முடியும், கட் ஆஃப் சொல்ல முடியும். நம்ம கடந்த 15 வருஷமாக நம்ம கணிச்ச கட் ஆஃப் ஒரு 95% மேலே கரெக்டாக தான் வந்திருக்கு. இந்தபடி என்ன பண்ணுறோம், நீண்ட ஒரு ஆலோசனைக்கு பின்னாடி தான் கட் ஆஃப் ரொம்ப பதியிடுறோம். சரி, ஜென்ரல் கோட்டா அப்படின்னா அவங்களுக்கு 176 ப்ளஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ்னால் அதுக்கு மேலே 176 மேலே இருந்தால் போதும். நம்ம சொல்கிறது 200 கொஸ்டினுக்கு தான் சொல்கிறோம். 200 கொஸ்டினுக்கு 176 விட இருந்தால் மார்க்குன்னு சொல்லுவோம், அது 300 மாறிடும். 1க்கு 1.5 மார்க்கு. அப்போ மார்க் மதிப்பெண் அப்படின்னா 300 பார்க்கணும். நம்ம என்ன பார்க்குறோம், 200க்கு இவ்வளோ கொஸ்டின் போட்டிருந்தா அப்படின்னு தான் சொல்கிறோம். அது கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும். பிசி 170 மதிப்பெண் வினாக்களுக்கு மேலே இருந்தால் இதாக இருக்கும். பிசிஎம் 162 வினாக்கள் மேலே இருந்தால், எம்பிசி 168 வினாக்களுக்கு மேலே இருந்தால், எஸ்சி 161
வினாக்களுக்கு மேலே இருந்தால், SCA 156 வினாக்களுக்கு மேலே இருந்தால், ST 140 இருந்தால் போதும். STக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் 8 வருஷம் முன்னாடிலாம் அந்த போஸ்ட்டு பேக்லாக் அப்படியே தான் இருக்கும். இப்போ ஒரு 100 பேருக்கு STக்கு இருக்குது அப்படின்னா, அந்த 100 பேரில் ஆள் கிடைக்க மாட்டாங்க, அந்த எலிஜிபிள் மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது, இப்போல்லாம் அது போட்டி அதிகமாக தான் இருக்குது. அதனால் 140 உங்களுக்கு. பிடபிலிட்டி மாற்றுத்திறனாளி அப்படின்னா ஒரு 150க்கு மேலே. அந்த மாற்றுத்திறனாளியே ஒரு 4 கேட்டகரியாக பிரிஞ்சிடும். ஓகே, 4% அது 4 கேட்டகரியாக பிரியும். எக்ஸ் ஆர்மி 140. அதே சமயம் ஆதரவற்ற விதவை இருந்தால் அவங்க 140 இருந்தால் போதும். கன்ஃபார்ம் 100% வேலைக்கு போயிடலாம் வினாக்களுக்கு மேலே இருந்தால். இது போக டைப்ரைட்டிங் முடிச்சிருப்பாங்க. முன்னாடி தான் ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின் இருந்துச்சு. ஒரு 10-12 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கொஸ்டின் வித்தியாசம் இருந்துச்சு. இப்போ அதுக்கு போட்டி அதிகமாக இருக்காங்க டைப்ரைட்டிங் தான். இப்போ இந்த கொடுக்கப்பட்ட ஒரு 1500 போஸ்டிங் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, அதில் என்னது ஸ்டெனோ முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு 5-10 கொஸ்டின் கம்மியாக இருக்கும். டைப்ரைட்டிங் ரெண்டுமே போத் ஹையர் முடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு, இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஹையர் ஒரு லோயர் வச்சுருப்பாங்க, அதுபடி இருக்கும். ஆனால் பெரும்பாலும் ஒரே மதிப்பெண்ணில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த CV லிஸ்ட்டு கூப்பிட்றவங்கலாம் ஒரே கட்டாப்பில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் டேட்டா பொறுத்து இந்த மாதிரி உள்ளிட ஒதுக்கீடு இப்படி பிரிஞ்சிடும். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு அனுப்பிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டவுட்னா இந்த பண்ணிடலாம். தயவுசெய்து கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாம் சொன்னலாம் பதில் சொல்லிடலாம். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி உதவிடுங்க. வேறு டவுட் இருக்குது அப்படின்னு என்ன நினைக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கோங்க. இதை தூக்கி போட்டு மற்றவங்க இந்த இதுக்குள்ளே இல்லாதவங்க என்ன நினைக்குவாங்க, படிக்க ஆரம்பிங்க. தேர்வு வந்த அப்புறம் படித்தா பயனில்லை, தேர்வுக்கு முன்னாடியே படித்தா பயம் இல்லை, அதை எப்போயுமே என்ன நினைக்கோங்க விட்டுறாங்க. நேரம் மேலாண்மை ரொம்ப முக்கியம். டயத்தை கவனிக்கணும், ஒதுக்கி வச்சு படிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு எந்த தேவைப்பட்ட உதவினாலும் நம்ம செய்ய தயாராக இருக்கோம். கலைமகள் OPR கோச்சிங் சென்டர், அருப்புக்கோட்டை, ஆர் ரமேஷ், MA BEd DTEd PGDCA. மிக்க நன்றி.